Hi guys, welcome to TechView Tamil. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உள்ள டாப் 5 ஹிடன் ஃபீச்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. மேக்னிஃபிகேஷன் தாங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு மேக்னிஃபிகேஷன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. மேக்னிஃபிகேஷன் வரும். அதுக்குள்ளே போய்ட்டு மேக்னிஃபிகேஷன் இப்படி சர்ச் பண்ணிட்டீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் ஷார்ட்கட்னு இருக்கும். இது உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு இதுக்குள்ளே போய்ட்டு ட்ரிபிள் டேப் ஸ்க்ரீன் இதை பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இப்போ நம்ம போய் இப்போ அது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ட்ரிபிள் டேப் பண்ணணும். ட்ரிபிள் டேப் பண்ணால் உங்களுக்கு ஜூம் ஆயிரும். இப்போ திருப்பி ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹிடன் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் இருக்குது. இங்கே செட்டிங்ஸ்க்கு போயிட்டு கீழே போனோன்னா நம்மளுக்கு அபவுட் ஃபோன் இருக்கும்ல, அதுக்குள்ளே போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே போங்கங்க. இதுக்குள்ளே போயிட்டு பில்ட் நம்பர் அதை நீங்கள் 8 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகிரும். நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல டெவலப்பர் ஆப்ஷன் அப்படி ஒன்று காமிக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போங்க. அதுக்குள்ளே போயிட்டு நல்லா ஸ்க்ரோல் டவுன் கீழே போயிட்டே இருக்கும் போது இங்கே மினிமம் வித் 411 dp இப்படி காமிக்கும் இல்லைங்க. இதில் போயிட்டு நீங்கள் 800ன்னு வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, யூடியூப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் டேபாக ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள் டேப் வரும். டேபாக வரும் உங்களுக்கு. அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கேமராக இருந்தால் உங்களுக்கு பேட்ரி பர்சன்டேஜே தெரியாமல் திடீர்னு ஆஃப் ஆயிடும். அதனால் இப்போ உங்களுக்கு சைட்லேயே பேட்ரி பர்சன்டேஜ் காமிக்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஆப் ஏற்றணும். அதை போய் ஏற்றிக்கங்க. ஃப்ளோட்டிங் பேட்ரி பர்சன்டேஜ் இது ஏற்றிக்கங்க. நான் ஏற்றிட்டேன் ஆல்ரெடி. நீங்கள் ஏற்றிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஆப்புக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் அதை ஆன் கொடுத்தீங்கன்னா இதில் அக்செப்டர் அப்படி காமிக்கும். அதை அமுக்கிட்டு நீங்கள் கீழே போனீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் பேட்டரிங்கிற ஆப்பை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இதில் போய்ட்டு இப்போ நீங்கள் ஆன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பர்சன்டேஜ் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. நான் இப்போ ஒரு கேம் போட்டு அதில் வருதான்னு மட்டும் காமிக்கிறேன். பார்த்தீங்களா மேலே காமிக்குது. இப்போ வாங்க நம்ம அடுத்த ஃபீச்சருக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறது தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவோட ஸ்க்ரீனும் ஆஃப் ஆயிரும், வராது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வராது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போயிட்டு நம்ம எப்படி டெவலப்பர் ஆப்ஷன் கொண்டு வரதுன்னு ஆல்ரெடி ஒரு ட்ரிக்கில் சொல்லிட்டோம். அதே மாதிரி கொண்டு வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா குவிக் செட்டிங் டெவலப்பர் டைல்ஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா இது மாதிரி ஒரு காலம் இருக்கும். அதில் சென்சார் ஆஃப்ங்கிறத ஆன் பண்ணிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம டெய்லி டெக் வீடியோஸ் போடுறோம். அதுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட்டை கொடுங்க. இன்னொரு டெக் வீடியோ வர வரைக்கும் பாய் ஃப்ரம் TechView Tamil.